வாக்குறுதிங்கிறது சத்தியத்துக்கு மேலானது. இதுதான் மிதுனத்துடைய குணம். இவங்க ஒரு வாக்கு குடுத்தாங்க அப்படின்னாக்க, அத காப்பாத்தணும். அதுக்காக எவ்ளோ ரிஸ்க் வேணா எடுப்பாங்க. எவ்வளோ விஷயத்த வேணா இழந்துருவாங்க. மிதுனம் ஒரு சொல்லு சொன்னா, அந்த சொல்லுல நிக்கக்கூடியவங்க. இது மட்டும் இல்லாம, நிதானமா செயல்பட்டு நெனச்சத சாதிக்கக்கூடியவங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலா செயல்படக்கூடியவங்க. இவங்களோட லட்சியம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வானதா இருக்கும். உயர்ந்த லட்சியத்தை நோக்கி தான் இவங்க வாழ்க்கை பயணமே இருக்கும். கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்க தான். கடவுள்கிட்டயே இவங்க கேட்கறது என்னன்னா, "என்னுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வ கொடு." இப்படிதான் கேட்பாங்க. சோ மிதுனத்த பொறுத்தவரைக்கும் அதி புத்திசாலிங்க. இவர்களால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. இவங்க நெனச்சா மட்டும் தான் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மேல போறதும், கீழ வர்றதும். அப்படி இருந்தும் ஏன் அப்போ மிதுன ராசிக்காரங்கலாம் நெனைக்கிறாங்களா? என் வாழ்க்கை சீரழியணும்னு நெனைக்கிறாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. இவங்க எல்லாத்தையும் நல்லா யோசிப்பாங்க. திட்டம் தீட்டி தான் ஒவ்வொரு வேலையிலயும் இறங்குவாங்க. இப்படி இருந்தும் மிதுன ராசி ஏன் இப்போ வரைக்குமே கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமும் இவங்களுக்காக அவங்க பண்ணது கிடையாது. யோசிக்கிறது, திட்டம் தீட்டுறது, செயல்படுத்துறது எல்லாமே வேகமாவும் இருப்பாங்க, விவேகமாவும் இருப்பாங்க. இவங்க ஒண்ணு தொட்டா அது வெற்றிங்கிற மாரி எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனா இவங்களுக்காக இவங்க எதுவுமே செஞ்சதில்ல. அதனால தான் இன்ன வரைக்கும் இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம சொல்ல உண்மதானே மிதுன ராசிக்காரங்களே. புதன் பகவானை ராசி அதிபதியா வச்சுட்டு இன்ன வரைக்குமே நெறைய விஷயங்களுக்கு வழி தெரியாம வில்லி பிதுங்கி நிக்கிறீங்க. அதாவது உங்களுக்குன்னு வரப்ப நீங்க எதுவுமே யோசிக்கிறதில்ல. குழப்பத்துல போயிடுறீங்க. அதே மத்தவங்களுக்கு வரப்ப அவ்ளோ தெளிவா இருக்கீங்க. அடடா! அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமா நிக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க. வீட்டுக்கு செய்யணும்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்குது. ஊருக்கு செய்யணும்னாக்கா மொத ஆளா எந்திச்சு ஓடுதுன்னு சொல்லுவாங்க. அது மிதுன ராசிக்காரன் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு செகண்ட் உட்கார்ந்து யோசிங்களேன். மத்தவங்களுக்கு நீங்க பண்ண விஷயத்துல 10% பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு நீங்க எங்கேயோ இருந்திருப்பீங்க. சோ போனது போகட்டும். இனி வரக்கூடிய நாட்கள்லயாவது இத கொஞ்சம் மாத்திக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் ஜனவரி 1 முதல் ஊரே பேசக்கூடிய ஒரு நல்ல சாதகமான குட் நியூஸ்ன்னு சொல்லலாம். 10 குட் நியூஸ உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 10 விஷயத்த மட்டும் நீங்க கரெக்ட்டா கெட்டியா புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இனி உங்க புத்தியே வச்சு, இனி இந்த உலகத்தையே ஆள முடியும். நீங்க நெனச்சதெல்லாம் சாதிக்க முடியும். அப்படி என்னாம்மா எங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்க போகுது. ஜனவரி 1 முதல் அப்படின்னா எங்களுக்கு 10 விஷயம் நல்லது வச்சிருக்க. சொல்லுன்னு கேட்பீங்க இல்லையா? லிஸ்ட் போட்டு சொல்றேன். இந்த 2025 அப்படிங்கிறதே நிகழக்கூடிய குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை சுக்லபட்சத்து பிரதமை திதி. பூராட நட்சத்திரம். வியாகாதம் நாமயோகம் பவம் நாம கர்ணத்துல கன்னி லக்னத்துல சித்த யோகத்துல நேத்திரம் ஜீவனம் மறைந்திருக்க பஞ்சபட்சியில கோழி வலுவிழுந்திருக்கக்கூடிய நேரத்துல 1/1/2025 பிறக்குதுங்க. கர்ம வினை கிரகம் சனி பகவானுடைய ஆதிக்கத்துல இருந்த 2024 முடிஞ்சு 2025 அப்படிங்கிறது எல்லா விதங்களிலும் எல்லா விதமான மக்களுக்கும் சாதகமான ஆண்டா பிறக்குது. கவலையே வேணாம். 2024 எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சோ, அந்த அளவுக்கு எல்லாருக்கும் 2025 சுபமா இருக்க போகுது. மங்களகரமான ஆண்டாக பிறந்திருக்கு. சோ, இந்த வருஷத்த பொறுத்தவரைக்கும் மிதுன ராசிக்கு என்னென்ன நல்ல காரியங்கள் நடக்க போகுதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாம். அடுத்ததுல ஜாக்பாட்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு. மிதுன ராசிக்கு மிதுன லக்னத்துல பொறந்தவங்களுக்கு. உங்க ராசிக்கு குரு பகவான் வருவதனால நன்மைகள் கிடைக்கும். குரு பகவான் உங்கள பொறுத்தவரைக்கும் திருமண தடைகளை நீக்கி குடுக்குறாரு. மொத விஷயம். தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்கும். 2வது விஷயம். வேலை இல்லாதவனுக்கு நல்ல வேலை அமையும். 3வது விஷயம். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இப்போ சாதகமா முடிஞ்சு வரும். 4வது விஷயம். பாகிஸ்தான்ல ராகு வருவதனால திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். 5வது விஷயம். எதிர்பாராத பாக்கியம் கிடைக்கும். 6வது விஷயம். முற்பிறவியில நீங்க செய்த நல்ல விஷயங்களுக்கு உண்டான பலன்களை இந்த பிறவியில அடைய போறீங்க. குறிப்பா இந்த 2025ல உங்களுக்கு எல்லா விதங்கள்லயும் வெற்றி உண்டு. 7வதா பெருமளவு பண வருமானம் உங்களுக்கு வரும். 8வது புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் அமையும். 9வது திருமண தடைகள் நீங்கி திருமண பாக்கியம் உண்டாகும். 10வது குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமை மேம்படும். கணவன் மனைவி உறவெல்லாம் பல வகைகள்ல பலப்பட்டு நிக்கும். குறிப்பா அந்த வருஷத்துல திடீர் லாபம் கிடைக்கும். திடீர் வருமானம் வரும். திடீர் யோகம் வரும். திடீர் அதிர்ஷ்டம் வரும். எல்லாமே திடீர் திடீர்னு உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. எதிர்பாராத வகைகள்ல பல விதங்கள்ல நன்மைகள் உங்கள தொடர போகுது.
என்ன வாழ்க்கடா இதுன்னு மோசமான ஒரு நிலையில மனசு உடைஞ்சு போய் வாழ்ந்திருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு, அடடா! என்ன ஒரு வாழ்க்கை! இப்படிலாம் நமக்கு நடக்குன்னு தெரிஞ்சதாக்க, இன்னும் கூட அதிகமா கஷ்டப்பட்டுறலாம்ன்னு நீங்களே நினைக்கக்கூடிய அளவுக்கு 2025 உங்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாம். சரிங்களா? 10 விஷயத்த மட்டும் நான் நல்லதா சொல்லியிருக்கேனா? இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. உங்க ராசிய பொறுத்தவரைக்கும் 7வது ராசியில தான் இந்த வருஷம் பிறக்குது. குறிப்பா, விஷயம் பணப்புழக்கம் அதிகமாகும். 2வது விஷயம் வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. 3வதா புதிய திட்டங்கள் எல்லாமே நிறைவேறும். 4வது வீட்ல அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி நடக்கும். 5வது பிள்ளைகளுடைய போக்குல நல்ல மாற்றம் இருக்கும். 6வது ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும். 7வது வெளிவட்டாரத்துல உங்களுடைய அந்தஸ்துகள் உயரும். 8வது வழக்குகள், அதாவது கேஸ் கோர்ட்ன்னு அலைஞ்சிட்டு இருந்தாக்க, அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். 9வதா உடல் ஆரோக்கியம் மேம்படுது. முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. வாகன விபத்து ஏற்பட்டிருக்கும். காரியங்கள்ல தாமதம் இருந்திருக்கும். வீண் அலைச்சல் வந்திருக்கும். டென்ஷன் வந்திருக்கும். உங்க நமக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தாக்கா, பின்னாடி திரும்பி பார்த்தாக்கா, வீட்ல இருக்கவங்களோட பெற்றோர்களுக்கு கூட டயர்லாம் கை, கால் வலி வந்திருக்கும். சோர்வு இருந்திருக்கும். அப்பப்போ வந்துட்டு எதுவுமே செய்ய முடியலன்ற ஒரு நிலையில வந்து தள்ளப்பட்டிருப்பீங்க. வீடு வாங்குறது, மனை விக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு வில்லங்கத்துல மாட்டிட்டு முழிச்சிருப்பீங்க. அது எல்லாமே இப்ப சரியாக போகுது. புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலித்தமாக போகுது. உங்களுக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கும். கோர்ட் கேஸ்லாம் எதிரிங்க அடிக்கடி வாய்தா வாங்கி தள்ளி போயிட்டே இருந்த வழக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரப்போகுது. உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு ஆதாயம் உண்டு. குறிப்பா ரொம்ப இடத்துல உங்களுக்கு எங்க தெரியுமா இருந்துச்சு? சொத்து பிரச்சனை. உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள்ல இருந்த தடைகள் நீங்கி, இப்ப அந்த சொத்துக்கள் உங்க கைக்கு வரும். பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஒரு விதமான படபடப்புல இருந்த நீங்க, இனி தெளிவா இருக்க போறீங்க. அதிக பணவரவு இருக்கும். என்னதான் வந்துட்டு பணவரவு ஜாஸ்தி இருந்தாலும், யாருக்கும் பணம் கொடுக்கிறதோ, வாங்குறதோ இருக்கவே கூடாது. அடுத்த கோயில் கும்பாபிஷேகங்கள்ல உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். ஜென்ம குருவினால ஆரோக்கியம் மேம்படும். பணி சுமையால உங்களுக்கு இருந்த டென்ஷன்கள் மறைய போகுது. பெரிய நோய்கள் கூட இப்போ உங்களுக்கு மருத்துவத்தினால கட்டுக்குள்ள வரும். வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் புதுசு புதுசா திட்டம் தீட்டி உங்களுடைய போட்டியாளர்கள திணறடிக்க போறீங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இப்ப சாமர்த்தியம் வித்து தீர்ப்பீங்க. வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த நிறைய கவர்ச்சிகரமான சலுகை திட்டங்கள்லாம் அறிவிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள் தீரப்போகுது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கூட்டுத் தொழில்ல உங்களுடைய பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறியும். விலகி சென்ற பங்குதாரர்கள் கூட திரும்ப வந்து உங்ககிட்ட சேருவாங்க. அடுத்து உத்தியோக பணியில பொறுத்த உயர் அதிகாரிங்க கிட்ட உங்களுக்கு அன்பு கிடைக்கும். சக ஊழியர்களால உங்களுக்கு இருந்த தர்ம சங்கடமான சூழ்நிலை மாறப்போகுது. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். எல்லா விதங்கள்லயும் நீங்க நினைச்சது நடக்கும். கன்னித்துறையில இருக்கவங்க புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குறிப்பா வேலை சுமை, மன அமைதி இது எல்லாமே வந்து மாறப்போகுது. வேலை சுமை குறைய போகுது. மனசுக்கு அமைதி கிடைக்க போகுது. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து இருக்க போறீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பொதுப்படியா மிதுன ராசி, மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய வாராகி அம்மனை வழிபாடு செய்வதனாலையும், 2வதா தென்னை மரங்கன்று நடுவதனாலையும், 3வது வாய் பேச இயலாத குழந்தைகளுக்கு அவங்களுடைய கல்வி செலவுக்கு பொறுப்பேற்பதனாலையும் நல்ல பலன்கள் அதிகமாகும். குறிப்பா வாராகி அம்மனுடைய வழிபாடு வந்த கஷ்டங்களையும், வரக்கூடிய கஷ்டங்களுக்கும் அவங்க பொறுப்பு ஏத்துப்பாங்க. இந்த வருஷம் முழுக்கவே மிதுன ராசிக்காரங்க வாராகி அம்மனுடைய வழிபாட தொடர்ந்து செய்யணுங்க. உங்களுடைய பாதுகாப்புக்கு இவங்க தான் பொறுப்பு. புரியுதுங்களா? தேவையில்லாத சிந்தனைகளுக்கு உங்கள ஆட்கொள்ளாம இவங்க வந்து உங்கள நல்லபடியா பார்த்துப்பாங்க. கலியுக நாயகி. இந்த கலியுகத்துல மிதுன ராசிக்கு பாதுகாப்பாக வருவாங்கிறத உணர்ந்து வழிபாடு செய்யுங்க. "நீ தான் தாயி எனக்கு துணைன்னு" போய் நின்னுடுங்க. அவங்க மத்தத அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது மிதுன ராசிக்கான பொது பலன்கள். இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். மிருகசீரிட நட்சத்திரம். உழைப்பு மட்டும் தான் நமக்கு உயர்வை தருங்கிறத உணர்ந்தவங்க நீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் வேலையிலிருந்து நெருக்கடிகள் விலகும். குடும்ப நலன்ல அதிகமா அக்கறை வச்சிருப்பீங்க. உடைய செயல்பாடுகள்ல வேகமும் இருக்கும், விவேகமும் இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகளால் லாபம் ஏற்பட போகுது. உழைப்புக்கும் முயற்சிக்கும் வெற்றி உண்டு. உடலில் இருந்த சங்கடங்கள் தீரப்போகுது. எதிர்ப்புகள் நீங்க போகுது. செல்வாக்கு உயரப்போகுது. உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். சமூகத்துல உங்களுடைய மதிப்பு, மரியாதை உயரப்போகுது. சொல்லப்போனா தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும். இந்த வருஷம் உங்களுக்கு சனி பகவானோட சஞ்சாரம் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நெருக்கடிகளை விலக்கி வைக்கிறாரு. முயற்சிகளை வெற்றியாக மாத்தி குடுக்குறாரு. உங்களுடைய செயல்பாடுகள் இருந்த தடைகளை நீக்கி வைக்கிறாரு. நினைச்சதை நடத்தி குடுக்குறாரு. குறிப்பா உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளையும் சனி பகவான் லாபமா மாத்தி குடுக்குறாரு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள தேடி வர வைக்கிறார். தொழில்ல, வியாபாரத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறார். லாபத்தை அதிகரிச்சு குடுக்குறார். உடல் பாதிப்புகளை விலக்கி வைக்கிறார். இவரை தொடர்ந்து ராகுவும் கேதுவும் இந்த வருஷம் முழுக்கவே விளையாட்டு முயற்சிகளே அதிகமா வெற்றியை மாத்துறாங்க. திரைத்துறையில இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். நினைச்சதை சாதிக்கக்கூடிய நிலையும் உண்டாகுது. பணம் அப்படின்னு பல வழிகள்ல உங்களுக்கு வந்து சேரும். உழைப்பு அதிகமாகும். அதற்கான உயர்வு இருக்கும்.
தொழிலில முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பால ஆதாயம் ஏற்படும். இழந்த சொத்து செல்வாக்கை திரும்பவும் அடையக்கூடிய நிலை இருக்குது. நீண்ட நாட்களாக நீ நினைச்சது இப்ப நிறைவேறும். அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம். குரு பொறுத்தவரைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்கிறார். சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறார். பொன் பொருள் சேர்க்கையை உண்டாக்குறார். அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்கிறார். வியாபாரம், தொழில், உத்தியோகம், குடும்பம் இது எல்லா விதங்களையும் முன்னேற்றத்தை தராரு. அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம். இவரை பொறுத்த வரைக்கும் உங்க நிலையில முன்னேற்றத்தை உண்டாக்குறார். சங்கடங்களை போக்கி பிரகாசமான வாழ்க்கை நிலையை உருவாக்குறார். பிரச்சனைகளை எல்லாத்தையுமே விலக்கி வைக்கிறார். ஆசீர்வாதிகளுக்கு செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கிறார். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உயர்வை ஏற்படுத்துறாரு. வழக்குல உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். அரசு வழியில அவங்களுடைய முயற்சிகள்ல ஆதாயத்தை ஏற்படுத்துறாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும். வியாபாரம் விருத்தியாகும். சமூகத்துல செல்வாக்கு உயர்றது. நஷ்டத்துல இயங்கி வந்த உங்களுக்கு தொழில் கூட நீ லாபத்துல போகும். பொருளாதார நிலையில உயர்வு உண்டு. புதிய முயற்சிகள்ல ஈடுபட்டு வெற்றி அடைய போறீங்க. அடுத்து தொழில் ரீதியா இயந்திர தொழிற்சாலை, ஸ்பேர் பார்ட்ஸ், நவீன சாதனங்கள், உற்பத்தி, ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், ஏற்றுமதி, இறக்குமதி, விவசாயம், எல்லா விதமான தொழில் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும். ஆண்களா இருங்க, பெண்களா இருங்க. உங்கள பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி உண்டு. எல்லா விதமான வளர்ச்சியும் உண்டு. ஏன் டீச்சர்ஸா இருங்க, கலைஞரா இருங்க, அறுவை சிகிச்சை மருத்துவரா இருங்க, எல்லாருக்குமே வளர்ச்சி உண்டு. அடுத்து பணியாட்கள பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் கீழ வேலை பார்க்குறீங்களா? வேலை பளு குறையும். அதற்கேற்ப நன்மைகள் உண்டாகும். எதிர்பார்த்த சலுகைகள் இருக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் சேரும். அரசு ஊழியர்களுக்கு உங்களுடைய வேலையில இருந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நெருக்கடிகள் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். அடுத்த பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய அரவணைப்பினால உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றி போறீங்க. திருமண வயதில் இருக்கு நல்ல வரன் அமையும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். உங்க திறமைக்கேற்ற நல்ல வேலை அமையும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் இருந்த வேலை பளு குறையும். அதற்கேற்ப சலுகைகள் கிடைக்கும். அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும். பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுல நீ எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நீங்க விரும்பிய கல்லூரிகள்ல நினைச்ச பாடப்பிரிவுல சேர்ந்து படிப்பதற்கான யோகம் இருக்கு. அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும். உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் மாறியது. நீண்ட நாட்களாக நோய்களால பாதிக்கப்பட்டவங்க கூட இனி அந்த நோய்கள் விலகி முன்னேற்றம் அடைய போறீங்க. பரம்பரை நோயா இருக்கட்டும், இல்ல தொற்று நோயா இருக்கட்டும், அதனால ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாமே இப்ப இயற்கை வைத்தியத்துக்கே கட்டுப்படுங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும். வருமானத்துல இந்த தடைகள் விலகுது. பணம் பல வழிகள்ல உங்களுக்கு வந்து சேரும். தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்கப்படுங்க. குடும்பத்துல இந்த நெருக்கடிகள் விலகுது. திட்டமிட்டபடி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகளாலே மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவுக்காரங்க கிட்ட உங்களுக்கு ஒற்றுமை உண்டாகும். சொத்து சேர்க்கை ஏற்படுது. நினைச்சதை செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. சிலருக்கு புதுசா வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நடராஜ பெருமாளை வழிபாடு செய்வதனால் சங்கடங்கள் விலகுது. நன்மைகள் தொடருதுங்க. அடுத்து 20 நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களையும் வளர்ச்சி உண்டு. குறிப்பா இந்த தொழில இருந்த சங்கடங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படுவது. பண வரவுல இருந்த தடைகள் நீங்குது. தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் நீங்குது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கும், வெளிநாடு போகணும்னு முயற்சி செய்றவங்களுக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுங்க. சொல்லப்போனா மத்தவங்களால திருடுபட்ட பொருட்கள் கூட, அதாவது களவு போன பொருள் கூட திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீங்க. உயர்வான நிலைக்கு போக போறீங்க. அடுத்தது இந்த வருஷம் உங்களுக்கு சனிபோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு துணிச்சலை அதிகரிச்சு கொடுக்குறாரு. உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளை விலக்கி முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு. தொழில் இருந்த தடைகள் நீங்க போகுது. பணவரவு அதிகரிக்குது. வழக்குகள் சாதகமா மாறும். எதிரியுடைய தொல்லை விலக போகுது. செல்வாக்கு உயருதுங்க. அடுத்து ராகு சஞ்சாரம். இவங்கள பொறுத்த வரைக்கும் தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை கொடுக்கும். தொழில் தொடங்கணும் முயற்சி செய்றீங்களா? உங்களுடைய வெற்றிக்கு இவங்க வழிவகுப்பாங்க. அடுத்த மனசுல வந்து தன்னம்பிக்கை ஏற்படும். தொழில முன்னேற்றம் ஏற்படும். கேட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் வரும். வணிகத்துல இருந்த தடைகள் விலகி வளர்ச்சி ஏற்பட போகுது. அடுத்து குருவுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே. இவரால முதல்ல உடல்நிலை சீராகும். மனசுல இருந்த பயம் போகும். நீங்க எதிர்பார்த்தவற்றை அடைய முடியும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே எளிமையா நிறைவேறும். வழக்குகள் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். எதிர்ப்புகள் விலகி அந்தஸ்து உயரும். செல்வாக்கு அதிகரிக்குது. அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே சங்கடங்கள் இருந்து முதல்ல உங்களை வந்து விடுவிக்கிறார். முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார். அரசு வழியில நீ மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும். எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறாரு. எதிரிகளுடைய தொல்லை இனி இல்லங்கிற ஒரு நிலைக்கு நீங்க போக போறீங்க. அலுவலகத்துல உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய முயற்சிக்கு வழி பிறக்கும். லாபத்தை அதிகரிச்சு கொடுக்கிறாரு. வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அடுத்து பொது பலன்கள்னு பார்த்தோம்னா இந்த வருடம் முழுக்கவே சாதகமா இருக்கு. உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். திட்டமிட்ட செயல்கள் திட்டமிட்டபடியே நடக்கும். வழக்குகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். எதிர்பார்த்த வருமானம் வரும். சொத்து சேர்க்கை உண்டாகுது. புதிய வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும். அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில வளர்ச்சி உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். சிலர் வந்து தொழிலை விரிவுபடுத்துவீங்க. புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு. விவசாயம், பால், தண்ணீர், கனரக வாகன உற்பத்தி, இயந்திர உற்பத்தி, பதிப்பகம், கல்வி நிறுவனம், கமிஷன் ஏஜென்சி, பங்கு வர்த்தகம், சின்னத்தர, மருத்துவம், ஏற்றுமதி, இறக்குமதி, வியாபாரத்துல கூட லாபம் உயரும். அடுத்து பணியாட்களை பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் கீழ வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த சங்கடங்கள் விலகுது. உழைப்பிற்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான எதிர்பார்ப்பும் நிறைவேற போகுது. அரசு பணியில இருக்கிறவங்க விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வும் கிடைக்குங்க. அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் நீங்க சாதுரியமா செயல்பட்டு உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி அடைவீங்க. உடல்நிலை சீராகுது. நீண்ட நாள் கனவு நிறைவேறும். அரசு பணியில சேரணும்னு முயற்சி செய்றவங்களுக்கு வெற்றி உண்டாகும். சுயதொழில் செய்றவங்க நீங்க எதிர்பார்த்த லாபம் ஏற்படும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால இன்னும் அதிகமான நன்மைகளை பெற முடியும். சிலர் வந்து புதுசா வீடு கட்டி பால் காய்ச்சுவீங்க.
அடுத்த கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெறுவீங்க. படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் உடல்நிலையில ஏற்படுத்த பாதிப்புகள் விலகுது. உடல்நிலை சீராகுது. இனம் புரியாத நோய்களால அவதிப்பட்ட உங்களுடைய நிலை மாறுது. சிகிச்சைனால முழுமையா குணம் பெறுவீங்க. சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் மாறத் தொடங்கும். தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த வருமானத்தினால மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இடம் வாங்கணும், வீடு கட்டணும், தொழில் தொடங்கணும், இந்த மாதிரி எல்லா விதமான விருப்பங்கள் நிறைவேறுது. வீட்டிற்கு தேவையான நவீன பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. நிதிநிலை உயர்ந்து குடும்பத்துல நிம்மதி உண்டாகும். உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும். அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம். நல்ல காலம் வந்துருச்சுங்க மிதுன ராசிக்காரங்களே. உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமில்ல நஞ்சமில்ல நீங்க பட்ட கஷ்டம் அது எல்லாத்துக்கும் ஒரு மாற்று மருந்துனே சொல்லலாம். புதிய முயற்சிகள்ல வெற்றி, எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். எதிரிகளுடைய தொல்லை விலகும். வெளிநாட்டுக்கு போகுவீங்க. தொழில லாபம் அதிகரிக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்கும். நீங்க விரும்பினது எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரும். தகுதிக்கேற்ற பொறுப்பு பதவிகள் வந்து சேரும். மத்தவங்களால முடியாத கூட இப்ப முடிச்சு காட்டுவீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு சனி பகவானோட சஞ்சாரம் அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்கிறார். தொட்டதெல்லாம் வெற்றியாக வரும். முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும். விருப்பங்கள் நிறைவேறும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பலிதமாகும். எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். வருமானம் அதிகம். செல்வாக்கு உயருது. குறிப்பா இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டங்கள், நெருக்கடிகள் எல்லாமே விலகுது. ஆரோக்கியம் சீராகி வசதி வாய்ப்புகள் பெருகுது. அதற்கு சனி பகவான் பொறுப்பு. அடுத்து இந்த வருடம் முழுக்கவே ராகுவும் கேதுவும் செய்யக்கூடிய பலன்கள்னு பார்த்தோம்னாக்கா தொழில வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்குறாங்க. வெளிநாட்டு முயற்சிகளை ஆதாயத்தில் கொடுக்குறாங்க. தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். குடும்பத்துல முன்னேற்றம் உண்டாகும். ஆரோக்கியம் சீராகும். சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. நீண்ட நாட்களாக உங்களுடைய விருப்பங்கள் இப்ப நிறைவேற போகுது. பணியிடத்துல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுது. துணிச்சலோட செயல்படக்கூடிய நிலை உருவாகுது. உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியிலையும் சரி, உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களுடைய ஒத்துழைப்பும் சரி உங்களுக்கு பலம் சேர்க்கும். அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம். இவரை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம், வருமானம் உயரும், கடன் சுமை குறையும், உடல்நிலை சீராகும், வம்பு வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். தொழிலுடைய மந்த நிலை மாறுது. தொழில் வேகம் பிடிக்கும். வருமானத்துல தடை, உங்களுடைய பணியிடங்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையுது. பண வரவு கூடும். செல்வாக்கு உயரும். தொழில், குடும்பம், உத்தியோகத்துல யோகமான நிலையை குரு பகவான் கொடுக்குறாரு. திருமண யோகம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறாரு. தனித்திறமையை வெளிப்படுத்தி வைக்கிறாரு. உங்களுடைய வழக்குல சாதகமான முடிவு கிடைக்கும். அரசுகளுக்கு புதிய பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம், பணி உயர்வு கிடைக்கும். அடுத்து பொதுப்படியே பார்த்தோம்னாக்கா நெருக்கடிகள் நீங்கி முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். வேலையில உணர் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இழுபறியான வழக்குகளோட இப்ப சாதகமா முடியும். வியாபாரம் தொழில் இருந்த தடைகள் விலகுது. லாபம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயருது. செல்வாக்கு அதிகரிக்குது. அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா மருத்துவம், குடிநீர், உணவுப் பொருள், ஏற்றுமதி, இறக்குமதி, திரைப்படம், சின்னத்திரை, இயந்திர தொழிற்சாலை, வியாபார நிறுவனம், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர், விவசாயம், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், எல்லா விதமான தொழில்களும் சொல்லப்போனாக்கா நீங்க வழக்கறிஞர் இருக்கீங்க, பத்திரிகை எழுத்தாளர் இருக்கீங்க, கதாசிரியர் இருக்காங்க, பத்திரிகையாளர்கள் இருக்கீங்க, எல்லா விதமான தொழில்களுக்கும் உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும். எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்த்தாங்கன்னாக்க உங்களுக்கு திறமைக்கும் மதிப்பு இருக்கும். என்னதான் உழைச்சாலும் உயர்வில்லைன்னு நினைச்ச நிலை மாறுது. உங்களுடைய உழைப்பிற்கான மதிப்பு உண்டாகும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் சேரும். வருமானம் அதிகரிக்கும். அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கும் உடைய செயல்பாடுகள்ல வெற்றி உண்டாகும். சுய தொழில் செய்றவங்களுக்கும் முன்னேற்றம் உண்டு. அலுவலகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உடல் பாதிப்புகள் விலகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை பலப்படுவது. குடும்பத்தார் உங்களை பாராட்டுவாங்க. திருமண வயதில் தகுதியான வரணம் அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கும் உங்களுடைய கனவுகள் நனவாகும். பிள்ளைகளால பெருமை சேருங்க. அடுத்த கல்வி நிலையை பொறுத்திருக்கும் பொதுத் தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். உயர் கல்வி கனவு நனவாகும். சிலர் மேற்கல்விக்காக வெளிமாநிலம் வெளிநாடு செல்வீங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் உடல் பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா விலகுதுங்க. விபத்து, நோய், இந்த மாதிரி படுக்கையில் இருந்தவங்க கூட இப்ப சிகிச்சையால எழுந்து நடமாட தொடங்குங்க. சிலருக்கு மூச்சு திணறல், நரம் பிரச்சனை இருந்திருக்கும். அது எல்லாமே இப்ப சரியாக போகுதுங்க. அடுத்த குடும்பத்தை பொறுத்திருக்கும் குடும்பத்தில் சங்கடங்கள் நீங்குது. சொத்து சேர்க்கை உண்டாகுது. சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்துவீங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்கி உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற போகுது. உறவுக்காரங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. தம்பதிகளை பொறுத்திருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அந்யோன்யமா இருக்க போறீங்க. உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானியும் நந்திதேவரி வழிபாடு செய்ய வளமான வாழ்க்கையும் நிலையான செல்வம் கிடைக்குங்க. நல்லதே நடக்கும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, மிதுன ராசிக்கு ஈடு இணையில்லாத பொற்காலம்னே இந்த 2025 குறிப்பிட்டு சொல்லலாம். தொட்டதெல்லாம் வெற்றி, தொட்டதெல்லாம் பொண்ணா மாறக்கூடிய காலம். இப்படி ஒரு நிலையில மிதுன ராசிக்கு இந்த 2025 அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத வருஷம்னே சொல்லலாம். பொற்காலம், வசந்த காலம், யோகமான வருஷம், அதிர்ஷ்ட வருஷம், திடீர் லாபம், திடீர் யோகம்னு எல்லா விதமான சகல விதமான யோகத்தையும் பெறக்கூடிய மிதுன ராசிக்கு இந்த 2025 வெற்றி கொடி நாட்டக்கூடிய வருஷங்கிறத உணர்ந்து செயல்படுங்க. வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் தவற விட்டுடாதீங்க. வாழ்த்துக்கள்.